ஆக்ட்ரஸ் த்ரிஷாவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிறதால இனிமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்லை, அவங்க சிங்கிளாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. முன்னதாக பார்த்தோம்னா நடிகை த்ரிஷாவோட லைஃப்பில் காதல், கல்யாணம், லிவிங் லைஃப், பிரேக்கப்னு எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சியஸ் இருக்குது. தெலுங்கு நடிகரான ராணா டகுபதி கூட சில வருஷங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் தெலுங்கு சினிமாவில் ராணாவோட ஃபேமிலி செல்வாக்கு மிக்க பாரம்பரியமான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் நாகார்ஜுனா தான் ராணா டகுபதிக்கு சொந்த தாய் மாமா. மொத்த ஃபேமிலிக்கும் ராணா த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காததால ஹைதராபாத்தை சேர்ந்த மாஷிகா பஜாஜ் அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் மற்றும் இன்டீரியர் டிசைனர். மேலும் இந்த பிரேக்கப்க்கு அப்புறமா த்ரிஷா வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து வருண் அப்படின்ற பிஸ்னஸ் மேன் கூட 2015 ஜனவரி மாதம் என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த கல்யாணம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நின்று போச்சு. மேலும் இந்த கல்யாணம் நின்று போனதை பற்றி த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, த்ரிஷா சினிமாவில் நடிகை அப்படின்னு தெரிஞ்சுதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, எல்லாமே தெரிஞ்சுதான் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் த்ரிஷா சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு வருண் மோட்டிவேட் தான் பண்ணாரு. அது உண்மைதான். உண்மையிலேயே கல்யாணம் எதனால நின்று போச்சு அப்படின்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கல்யாணம் நின்று போனதால ஃபேமிலியில பெரியவங்க சிலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒத்து வராத விஷயங்களை சமரசம் பண்ணிட்டு சேர்ந்து வாழணும் அப்படின்ற எந்த நியாயமும் கிடையாது. சில விஷயங்கள் ஒத்து வராட்டினா பிரிஞ்சு போயிடுறது நல்லது அப்படின்னு உமா கிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. பர்சனல் லைஃப்ல இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து அதுலேயும் மீண்டு வந்திருக்க ஆக்ட்ரஸ் த்ரிஷா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துட்ட மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. கிரீன் கலர் பட்டு சாரியில வெக்கத்தோட இருக்கிற மாதிரியும் தலையில மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரியும் அந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் லவ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்னு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் உண்மையாவே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சா, யாரு மாப்பிள்ளை, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஏதாவது விளம்பர படத்துக்காக இப்படி போட்டிருக்காங்களா, இல்ல சினிமா ஷூட்டிங்ல எடுத்தப்பட்ட போட்டோவா அப்படின்னு குழம்பியிருக்காங்க. ஆனா த்ரிஷாவுக்கு கல்யாணம் அப்படின்னா இன்னார ஒரு ரூமர்ஸ் ஆவது பரவி இருக்கோ. இது பற்றி அவங்களே அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.